நம்முடைய தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கின்ற பொழுது போராடி வாதாடி தான் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கர்நாடக அணையிலே போதிய தண்ணீர் இருந்தும் தண்ணீர் திறக்க மறுக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் காவிரியிலே தண்ணீர் திறந்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஒரு தண்ணீர் திறக்கவில்லை. ஆக அப்படி தண்ணீர் திறக்கப்பட்டிருந்தால் குறித்த காலத்திலே டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருப்பார்கள். பார்த்தாலும் தொட்டு பார்த்தாலும் மனம் வீசும் சுவையோ மனம் நிறையும் செவி கேட்க பாராட்டும் வரும் ஐம்புலனும் ஆராதிக்கும் ஐம்புலன்களும் ஆராதிக்கும் மில்கி மிஸ்கி. திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான்கு பேரவைத் தலைவர்களே, நான் ஏற்கனவே பேச வந்தது முதலமைச்சர் வந்து குறுக்கீட்டுக்கு பதில் அல்லதான், அனைவருக்கும் சேர்ந்து பதில் சொல்லி இல்ல அதாவது குறுக்கீட்டுக்கு தான் பதில். இப்ப நீங்க பேசுங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் பதில் சொல்லுங்க. 2 சிறப்பு கவன தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக ஒன்று, மற்றொன்று டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் தண்ணீரின்றி பயிர்கள் காய்ந்து அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை அளிக்க வேண்டும் என்ற 2 தலைப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி நான் ஏற்கனவே இதே அவையில் நம்ம கொண்டு வந்தோம். மேகதாது பிரச்சனை சொன்னோம். நடுவர் மன்றத்தை பற்றி இங்கே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. அது வந்து நான் ஏற்கனவே தெளிவாக நான் சொன்னேன். பத்திரிகையெல்லாம் வேறு விதமாக வருகின்றது. 18ஆம் தேதி கொடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு தனி தீர்மானத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாசகத்தின் அடிப்படையில் தான் முன்மொழிஞ்சு அதன் அடிப்படையில் தான் நாங்களாம் பேசணும். ஆனால் திருத்தத்தை நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த தீர்மானத்தில் அவர் வந்து மாண்பு முதலமைச்சர் பதில் சொல்லிக்கிட்டு சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இப்பொழுதும் நான் சொல்லி வருகிறேன். அதோட கொஞ்சம் உட்காருங்க, அதை பற்றி விளக்கம் சொல்லி உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பில் தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கடிதம் மூலமாக அன்று காலையே இதில் ஒரு திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு கடிதம் கொடுத்திருந்தார்கள். முறையாக அது ஆய்வு செய்யப்பட்டு அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்கெடுப்புக்கு விடுப்பதற்கு முன்பாக நான் சொன்னேன், திருத்தப்பட்ட திருத்தத்தோடு இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று சொன்னேன். உங்களுக்கு 3 வாய்ப்பு இருந்தது. ஒன்று, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போதே திருத்தத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட திருத்தத்தில் உடன்பாடு இல்லை என்றால் இப்போது இப்படி குறுக்கிட்டு நீங்கள் பேசுவது போல கையை உயர்த்தி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்தை அப்போது சொல்லியிருக்கலாம். ஒன்று. 2வதாக, திருத்தம் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று திருத்தம் செய்யப்பட்டு திருத்தப்பட்ட தீர்மானத்தையும் அவர்கள் படிக்கின்றார்கள். திருத்தப்பட்ட அப்போதும் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விடுகிற போது நான் சொல்லுகிறேன், இந்த தீர்மானம் அரசின் தீர்மானம் திருத்தங்களுடன் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது, ஏற்போர் ஆம் என்று சொல்லுகிற போது அனைவரும் ஏக மனதாக மகிழ்ச்சியாக அதை நீங்கள் ஆதரித்தீர்கள். அவையில் நடந்தது எல்லாமே குறிப்பில் இருக்கிறது. அப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தீர்மானம் ஏக மனதாக நிறைவேறியது என்று அப்போதும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். வெளி மாநிலங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றார்களே என்று சொல்லுகிற நீங்கள் இந்த பிரச்சனையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதும் அப்படி இருப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது கூட குறிப்பில் இருக்கிறது. ஆக 3 இடங்களிலும் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காத நீங்கள் இப்போதும் அதை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னால் ஏற்கனவே ஏக மனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்த கருத்து, இப்போது நீங்கள் கொடுத்திருக்கிற 55 விதியின் கீழ் கொடுத்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மட்டும் பேசுங்கள். 4 பேரவைத் தலைவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டுமில்லை, தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும், குறிப்பாக தமிழக வெற்றி கழக ஆட்சி இடம்பெற்றிருக்கின்ற அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
இன்றைக்கு கர்நாடகத்தில் எப்படி முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி தலைவர் கூட்டம் கூட்டப்பட்டதோ அதே போல தமிழகத்திலும் அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதோட இதற்கு முந்தி இருந்த அரசாங்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் சரி அல்லது மற்ற அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, உணர்வுபூர்வமான பிரச்சனை வருகின்ற பொழுது, காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது அதை ஒரு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சட்டவர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு அதற்கு ஒரு அரசு ஒரு தீர்வு காண வேண்டும். இதுதான் கடந்த காலத்திலே இருந்த வரலாறு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் நம்முடைய தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கின்ற பொழுது போராடி வாதாடி தான் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கர்நாடக அணையிலே போதிய தண்ணீர் இருந்தும் தண்ணீர் திறக்க மறுக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் காவிரியிலே தண்ணீர் திறந்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஒரு தண்ணீர் திறக்கவில்லை. ஆக அப்படி தண்ணீர் திறக்கப்பட்டு இருந்தால் குறித்த காலத்திலே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருப்பார்கள். ஆனால் கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுத்து விட்டது. இப்பொழுது கபினி அணை நிரம்பி விட்டது, கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பி விட்டது, ஹாரங்கி அணை நிரம்பி விட்டது. கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள்லாம் நிரம்பி உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வார்கள். அதே போல இந்த ஆண்டும் கிணற்று தண்ணீரை நம்பி அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் நடவு செய்தார்கள். தண்ணீர் பற்றாத காரணத்தினால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய அதிகாரிகளை அனுப்பி கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன்.